ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக கூடுதல் கவனம் செலுத்தும் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 1-to-1 சந்திப்பின் போது ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் 10 நிர்வாகிகள் மட்டுமே சந்தித்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மொடக்குறிச்சி தொகுதியில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே தேர்தல் பணிகளை முன்னெடுத்து மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து முடிந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தின் போது திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு என்பது அண்ணா அறிவாலயத்தில் வைத்து நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலமாகவே பல்வேறு தொகுதிகளை சார்ந்த சட்டமன்ற நிர்வாகிகள், அதே போல மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என அனைவரும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 1-to-1 ஒவ்வொரு தொகுதிகளாக சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று 3 மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக மொடக்குறிச்சி, அதே போல அந்தியூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் தற்போது சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை தோல்வி அடைந்த பல்வேறு தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு நிறங்கள் கூட வைக்கப்பட்டு அந்த கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதி, அதே போல கூடுதலாக வாக்கு பெற வேண்டிய இருக்கக்கூடிய தொகுதிகள் என பல்வேறு தொகுதிகள் என்பது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொடக்குறிச்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த தொகுதியை திமுக வெற்றி பெறுவதற்காக என்னென்ன யுத்திகள் செய்ய வேண்டும், அதே போல வெற்றி பெறுவதற்கும் மேலும் வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 நிர்வாகிகளை மட்டுமே அழைத்து வந்த நிலையில் இந்த மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாஜக கடந்த முறை வெற்றி பெற்றதால் அந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் 19 நிர்வாகிகள் அங்கிருந்து வந்திருப்பதாகவும், அதே போல மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.